Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard first term பாடம் 4 நானும் நாங்களும் பக்கம் 21. சில்ட்ரன் இப்போ பாருங்க, என் பெயர் எழில், இவர்கள் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமா? இவர் பேர் தான் என்னது? எழில். இவனை எப்படிலாம் கூப்பிடுறாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ இவங்களுடைய தங்கச்சி எப்படி கூப்பிடுது? அண்ணா. அம்மா எப்படி கூப்பிடுவாங்க? எழில்மா. தாத்தா எப்படி கூப்பிடுறாரு? எழில் தம்பி. பாட்டி எப்படி கூப்பிடுறாங்க? எழில் கண்ணு. இதே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கூப்பிடுறாங்க? எழிலா. அப்பா எப்படி கூப்பிடுறாரு? எழில் குட்டி. இப்போ உங்களுடைய பேரையும் உங்கள் அம்மா அப்பா எப்படி கூப்பிடுவாங்க? தாத்தா பாட்டிலாம் டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடுவாங்க இல்லையா? அதே தான் இங்கே எழிலுடைய பேரை எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்றாங்க. என்னென்ன கூப்பிட்றாங்க பாருங்கள். எழில்மா, எழில் தம்பி, எழில் கண்ணு, எழிலா, எழில் குட்டி, அண்ணா அப்படின்னு கூப்பிடுது தங்கை. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பாருங்கள். அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார், எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன். எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவாங்க இல்லையா சில்ட்ரன்? நீங்களும் இப்படி தானே சொல்லுவீங்க. இப்போது ஸ்கூலில் நடக்கிறதோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதும், வீட்டில் போன உடனே வீட்டில் லஞ்ச் பேக்கோ ஸ்கூல் பேக் வைக்கிறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணம்மா அதை பண்ணம்மா, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அதுதான் இங்கே எழிலும் அவங்க அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவானா. நெக்ஸ்ட் பாருங்கள். அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்லுவார், அவற்றில் நான் தான் கதை தலைவன். அப்பா என்ன பண்ணுவார்? அப்பா வரதே ஆஃபீஸ் விட்டு ரொம்ப லேட்டாக வருவார். வேலைக்கு போகிறவங்களும் லேட்டாக வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்பா கிட்ட இப்போது நைட்டில் தூங்கும்போது கதை சொல்கிறாரு. அவற்றை கதையில் தலைவனே யார்? எழில் தான். உங்கள் அப்பா உங்களுக்கெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாரா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பாருங்கள். தாத்தா. தாத்தாவுடன் வெளியே செல்வது எனக்கு பிடிக்கும். தாத்தானா வீட்டில் என்ன பண்ணுவாங்க? கடைக்கு போனால் நம்மளையும் கூப்பிட்டு போவார் இல்லையா? சரி, அந்த மாதிரி எழிலையும் தாத்தா கூப்பிட்டுட்டு போகிறாரு. பாட்டி நன்றாக பாடுவார், நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். பாட்டி நல்லா பாடுவாங்களாம், அந்த கூட சேர்ந்து எழிலும் பாடுவானா. நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்வாள், பார்க்க சிரிப்பாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் உங்கள் தங்கச்சிலாம் இருக்காங்க இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் அவங்களும் செய்வாங்க. அதுக்காக தான் நம்ம எப்போவுமே குட் ஹேபிட் செய்யணும். இப்போது எழில் படிக்கிறான்னா அவன் தங்கச்சி என்ன பண்ணுது? பக்கத்தில் இருக்க புக் படிக்க தெரியுமோ தெரியலையோ எடுத்து வைக்கிதா? இதே மாதிரி நாம் ஃபைட் பண்ணோன்னா என்ன பண்ணோம்? குழந்தை நம்ம சேர்ந்து அதுவும் ஃபைட் பண்ண தான் கற்றுக்கும். ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்? குட் ஹேபிட் தான் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள். உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாலே மகிழ்ச்சி தான். உறவினர்கள்லாம் வந்தால், ரிலேஷன்ஸ்லாம் வந்தாங்கன்னா எழில் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறானா. நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். கால்பந்துனா ஃபுட்பால் விளையாட எழிலுக்கு ரொம்ப பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் பாருங்கள். இது என் செல்ல நாய்க்குட்டி, எப்போது என்னையே சுற்றி சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? எழிலுடைய நாய்க்குட்டியும் இருக்கான் வீட்டில். அது எப்படி கூப்பிடுமா? எழில லொல் லொல். நாய் எப்படி கூப்பிடும்? எப்போவுமே லொல் லொல்னு கூப்பிடுமா? கத்தும் இல்லையா? அது அவனை அப்படி கூப்பிடுதான். மகிழ்ச்சி. நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும்போதும் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்? எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்தால் எழில் ரொம்ப மகிழ்ச்சி ஆவானா. அப்போ நீங்களும் மகிழ்ச்சி ஆவீங்களா? ஓகே. உன்னுடைய உறவுகள் பற்றி நீயும் கூறலாமே. நீங்களும் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தால் ஜாலியாக இருங்க. ஓகேவா சில்ட்ரன்? பயிற்சி. படித்து பழகுவோம். பொறுமையுடன் கேட்பார், நன்றாக பாடுவார், கதைகள் சொல்வார், விளையாட பிடிக்கும், செல்ல நாய்க்குட்டி. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். கதைகள். கதை தலைவன் நாய்க்குட்டி. உறவினர் தங்கை, நண்பர்கள், மகிழ்ச்சி, பாடல். பொருத்தமான குறியிடுவேன், சரியா தவறு. பாருங்க, முதலாவது சரியா தவறா சொல்லுங்க. இப்போ எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான்.
எதையும் வந்து நண்பர்கள் கிட்ட சொல்ல மாட்டான் இல்லையா? எழில் யார்கிட்ட சொல்லுவான்? அம்மா கிட்ட தான் சொல்லுவான் போய். ஸோ இங்கே என்ன சொல்லணும் நம்ம? தவறு. எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. வீட்டில் நாய்க்குட்டி இருக்கு, அப்போ அது சரி. எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும், சரி. எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான், தவறு. யார் கூட சேர்ந்து பாடுவான்? பாட்டி கூட சேர்ந்து பாடுவான். ஸோ இது தவறு. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான், சரி. கரெக்ட் தானே? ஓகே. பொருத்தலாமா? எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார். எப்பவுமே அம்மா எப்படி கேட்பாங்க? எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கேட்பாங்க. எழிலின் அப்பா அதே மாதிரி எழிலுடைய அம்மாவும் பொறுமையாக கேட்காங்க. எழிலின் அப்பா கதைகள் கூறுவார். என்ன சொல்வார்? அவர் கதைகள் சொல்வார். எழிலின் தாத்தா வெளியில் அழைத்து செல்வார். எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள். வாய்மொழியாக விடை தருவேன். எழிலை பற்றி உனக்கு தெரிந்ததை கூறுக. எழில் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுவீங்க எழிலை பற்றி சொல்லணும்னா? அவங்க ஃபேமிலிஸில் வந்து எழில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி? எழிலை வந்து எழிலா, எழில் குட்டி, எழில் கண்ணு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா எழில் வந்து அம்மா கிட்ட ரொம்ப எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் அம்மா கிட்ட சொல்லுவான். அவருக்கு அப்பா வந்து கதைகள் சொல்லுவாங்க. தாத்தா வந்து கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போவார். பாட்டி வந்து பாடல்களை பாடுவாங்க நல்லா. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் என்ன பண்ணுவான்? கால்பந்து விளையாடுவான். அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் விடை எழுதுவேன். எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழிலை எப்படிலாம் கூப்பிட்றாங்க? இங்கே பாருங்கள், நோட்டில் பாருங்கள். எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? விடை எழிலா, எழில் கண்ணு, எழில் தம்பி, எழில் குட்டி என்று அழைப்பார்கள். ஓகே சில்ட்ரன், கரெக்டாக எழுதுங்க. இதில் வந்து புள்ளி வச்சுட்டேன், இது ராங். ஓகே. எழிலா, எழில் கண்ணு, எழில் தம்பி, எழில் குட்டி என்று அழைப்பார்கள். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் பாருங்க. எழில் யாருடன் சேர்ந்து பாட்டு பாடுவான்? விடை எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாட்டு பாடுவான். எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாட்டு பாடுவான். எழுதிக்கோங்க ஆன்சர். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 24. இவர்கள் இப்படி அழைத்தால். சில பேர் வந்து எப்படி கூப்பிட்றாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கலாம். இவர்கள் இப்படி அழைத்தால், இது பிடிக்காது, இது பிடிக்கும். இந்த மாதிரி கூப்பிட்டா பிடிக்காது இல்லையா சில பேரை? ஃபஸ்ட்டு பாருங்கள், வாயாடி. வாயாடின்னு கூப்பிடுறோம் இல்லையா? லொடலொடன்னு பேசிகிட்டு இருக்கவங்கள நம்ம எப்படி கூப்பிடுறாங்க? வாயாடின்னு கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி கூப்பிடும்போது எப்படி இருக்கும்? பிடிக்காது. அதுவே நம்ம எப்படி கூப்பிடலாம்? ஒற்றுமைக்காரி அப்படின்னு கூப்பிடலாம். முரடா, இவன் ரொம்ப முரட்டுத்தனமாக வேலை செய்கிறான், அந்த மாதிரி சொன்னால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அவங்கள எப்படி கூப்பிடலாம்? வலிமைக்காரா. அழுமூஞ்சி, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி கூப்பிடாம பட்டுக்குட்டி. எப்போவுமே ஒரு குழந்தைங்களை இந்த மாதிரி வந்து பிடிக்காத சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாக தான் வரும். இதுவே நம்ம அன்பால் இந்த மாதிரி கூப்பிட்டோன்னா எந்த ஒரு கோபத்தையும் தணிஞ்சிட்டு குழந்தை நம்மக்கிட்ட வரும். முட்டை கண்ணா அப்படின்னு கூப்பிடக்கூடாது, அதுவே அழகு கண்ணா. புரியுதா சில்ட்ரன்? பிறரை கேலி செய்யும் வகையில் அழைப்பது சரியா? கலைந்துரையாடுக. உன்னை எப்படியெல்லாம் அழைப்பார்கள்? கேலி செய்யவே கூடாது, அதுதான் ரொம்ப தவறு. புரியுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு பாருங்க, என்னை பற்றி. என் பெயர் எழில். என் அம்மா பெயர் கவியரசி. என் அப்பா பெயர் அமுதன். எனது ஊர் கோவூர். அலைபேசி எண் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே உங்களுடைய நேம் எழுதணும். என் பெயர், என் அம்மா பெயர், என் அப்பா பெயர், எனது ஊர், அலைபேசி எண் அப்படின்னு நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்கள், நிரப்புவேன். கூடுதல் கட்டங்களுக்கு குறியிடுவேன்.
இந்த மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த வேர்டு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத பாக்ஸை ராங்கன்னு போடணும். ஓகேவா சில்ட்ரன்? வாத்து, வா இத்து. இந்த வாக்கு துணைக்கால் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பிரித்து தனியாக எழுதக்கூடாது. இது ஒரு வேர்டு. அப்போது வா இத்து, வாத்து. மைனா, மைனா. அப்போ 2 பாக்ஸ் என்ன பண்ணணும்? ராங், தவறுன்னு போடணும். ஆந்தை, ஆ இன் தை, ஆந்தை. 1 பாக்ஸ் தவறு. கோழி, கோழி. 2 பாக்ஸ் ராங். சேவல், சே வா இல், சேவல். ராங், ஒரே பாக்ஸ். கொக்கு, கோ இக்கு, கொக்கு. 1 பாக்ஸ் ராங். உறவு முறையை அறிந்து அழைப்பேன். இங்கே உறவு முறை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எழுத போகிறீங்க. அம்மாவின் அக்கா எப்படி கூப்பிடுவோம்? பெரியம்மா. அம்மாவின் தங்கை சித்தி, சி இத்தி, சித்தி எழுதுங்க. அப்பாவின் தம்பி சித்தப்பா. அதுவே அப்பாவின் அண்ணன் பெரியப்பா. எழுதுங்க சில்ட்ரன். அம்மாவின் அண்ணன் பெரிய மாமா, பெரிய மாமா. அம்மாவின் தம்பி சின்ன மாமா. அப்பாவின் அக்கா பெரிய அத்தை. அப்பாவின் தங்கை சிறிய அத்தை. புரிஞ்சுதா சில்ட்ரன்? எழுதிட்டிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.